மேசத்தில் சூரியன் உச்சம், சந்திர பகவான் சமம், செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி நீச்சம், ராகு கேது பகை. ரிஷுவத்தில் சூரியன் பகை, சந்திரன் உச்சம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி நட்பு, ராகு கேது நீச்சம். அதாவது ரிஷுவத்தில் ராகு கேது நீச்சம். அதே நேரத்துக்கு விருச்சிகத்தில் ராகு கேது உச்சம். அப்போ மிதுனத்தில் சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் ஆட்சி, குரு பகை, சுக்கிரன் நட்பு, சனி நட்பு, ராகு கேது நட்பு. கடகத்தில் சூரியன் சமம், சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சம், புதன் பகை, குரு உச்சம், சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேது பகை. சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் நட்பு, குரு நட்பு, சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேது பகை. கன்னியில் சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் ஆட்சி உச்சம், குரு நட்பு, சுக்கிரன் நீச்சம், சனி நட்பு, ராகு கேது நட்பு. துலாமில் சூரியன் நீச்சம், சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், ராகு கேது நட்பு. விருச்சிகத்தில் சூரியன் நட்பு, சந்திரன் நீச்சம், செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி பகை, ராகு கேது உச்சம். ராகு கேது விருச்சிகத்தில் உச்சமாகறாங்க. தனுசில் சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் சமம், குரு ஆட்சி, சுக்கிரன் நட்பு, சனி சமம், ராகு கேது நட்பு. மகரத்தில் சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் உச்சம், புதன் சமம், குரு நீச்சம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு கேது நட்பு. கும்பம்னா ஹெட் வெயிட் கௌரவமாக இருப்பாங்க இதுலேயுமே. அப்போ கும்பம் எந்த வகையிலையும் ஹெட் வெயிட் கௌரவமாக இருப்பாங்க. கௌரவமாக வாழணும்னே ஆசைப்படுவாங்க கும்பராசிக்காரங்க. அப்போ பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் சமம், குரு சமம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு கேது பகை. கும்பத்தில் பாருங்களேன் சூரியன் பகையாயிருவார். ஏன்னா கும்பத்திலையும் சரி மகரத்துலேயும் சூரிய பகவான் மகை வீடு அங்கே அவருக்கு பகை அப்படின்னு சொல்லலாம். அதே மீனத்தில் சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் நீச்சம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சனி சமம், ராகு கேது நட்பு. அதாவது இறந்தால் தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் அப்போ அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் 6 மாதம் திண்ணை அடப்பு. ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் 4 மாதம். கிருத்திகை, உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தால் 3 மாதம். மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தால் 2 மாதம். சென்ம நட்சத்திரத்தில் சென்ம நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு. சென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை கல்வி கற்றல், என்னங்க பதவி ஏற்கலாம், பதவி ஏற்க, நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், உபசயனம் அதாவது எப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் இந்த மாதிரி பண்ணுறது, வீடு புண்ணியசம் பண்ணுறது, என்னங்க அன்னதானம் பண்ணலாம், அந்த மாதிரி கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி பண்ணக்கூடியது செய்தல். அதை இப்போ ஆரம்ப கல்வி அதே மாதிரிங்க உயர்கல்வி, பதவி ஏற்றல், இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்களும் அனைத்தும் நன்மை வைக்கும். சென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதவை மருந்துண்ணுதல், அதாவது உடம்பு சரியில்லைனா மருந்து சாப்பிட்றோம்லவா, அது கூடாது. விவசாயம் கூடாது, சீமந்தம் கூடாது, சாந்தி முகூர்த்தம் கூடாது. இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த சிலதை செய்யக்கூடாதவை. அப்போ ஏன் இப்போ சாந்தி முகூர்த்தம்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அந்த ஜென்ம நட்சத்திரம் செய்யும்போது அவங்களுக்குள்ள குழப்பம், மன வருத்தம், தம்பதிக்குள்ளே ஒரு மன வருத்தம் வரும். அதனால் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, 27 நட்சத்திரத்துக்கு
எந்தெந்த நட்சத்திரம் வந்து இப்போ இறந்தவங்களுக்கு வந்து திண்ணை விழுகும் நட்சத்திரம் என்ன, அடப்பு விழுகும் நட்சத்திரம் என்ன, அதையும் வந்து கணக்கில் வரும்.